ஒன்லைன்னா என்ன சொல்கிறோம், என்ன ஒன்லைன்னு பார்த்தா அதுதான் படத்தோட கிளைமேக்ஸில் வர கடைசி டைலாக் அதுதான். சாதி இல்லைன்னு எப்படி நம்ம அப்படி தட்டையாக சொல்ல முடியும்? பாபா பிளாக் ஷிப்னு ஒரு படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அப்போ நாட்டிய சாஸ்திரத்தில் இந்தந்த சாதிக்காரங்க இங்கெங்கெல்லாம் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூலே இருக்குது. லோகேஷ் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், ஹலோ வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுடைய ஃபேவரட் ஷோ ஸ்பாட்லைட். இன்றைக்கி நம்ம ஷோக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் வந்திருக்காரு. பராரி அப்படிங்கிற ஒரு படம் தியேட்டர்களே ரிலீஸ் ஆகி செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அந்த படத்தினுடைய வில்லனாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்மளுடைய புகழ் மகேந்திரன் அவர்கள் தான் வந்திருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வாய்தா, முந்திரிக்காடு, இந்த எல்லா படத்துலையும் ஹீரோவாக நடிச்சு, இந்த படத்தில் வில்லனாக நான் வந்து நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ப்ராமிஸ் பண்ண மாதிரியே பயங்கரமாகவும் நடிச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. நிகழ்ச்சியை திறந்து பார்க்கலாம். வணக்கம் சார். சார், உங்களுடைய பராரி படம் தியேட்டர்களில் செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஸோ ரிலீஸ் ஆன நாள்லேருந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு இருக்கு. அண்ட் உங்களை வந்து வாய்தா படம் மூலயமா தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் அறிமுகமாகறீங்க. அது மூலயமாவே தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோவாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க. யாருப்பா இது, இந்த மாதிரி ஒரு பையன் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி வந்து நீங்கள் பயங்கரமான ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். இவ்வளோ மல்டி டேலண்டடாக வந்து ஒரு கலைக்காக வந்து நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் கூட போவீங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதெல்லாத்தையும் பற்றி தான் இந்த இன்டர்வியூவில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு, பராரி படம் எப்படி கிடைச்சது, எதனால அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்க? பராரி படம் வந்து எழில் சார் வந்து ராஜமுருகன் சாரோட அசிஸ்டண்ட்டு. ஓகே. நான் அவரோட ஆஃபீஸ்க்கு பொதுவாக சினிமாவுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருப்பேன், எல்லா டைரக்டர்ஸ் ஆஃபீஸ்க்கும் போவேன்ல, அது மாதிரி நான் வாய்தாவும் முந்திரிக்காடும் முடிச்சுட்டு ராஜமுருகன் சார் ஆஃபீஸ் போகும்போது எழில் சார் அங்கே பார்ப்போம். அவரும் வந்து ஒரு கலை இலக்கிய பெருமன்றம்னு சொல்லி ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் லிட்ரேச்சரை வந்து பண்ணுறதுக்காக அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருந்தேன். அவர் திருவண்ணாமலையில் அதில் இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு லிங்க் ஆகி அவர் வந்து என்னை பார்த்துட்டு நான் வில்லன் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் 2 படம் ஹீரோவாக பண்ணிவிட்டேன், என்னை போய் வில்லன் ஆக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஸ்கிரிப்ட் நான் சொல்கிறேன், இந்த கதையை பற்றி சொல்கிறேன், இந்த கேரக்டரை பற்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ பிடிச்சதுன்னா பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் போய் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து ஒரு கதையை நரேட் பண்ணார். அப்புறம் ஸ்கிரிப்ட்டும் வாங்கி படித்தேன். அப்புறம் அவர் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவர் ஆக்ட் பண்ணி காமிச்சார். ஓகே. இந்த கேரக்டர் எப்படி நடக்கும், இந்த கேரக்டர் எப்படி தம் அடிக்கும், எப்படி தண்ணி அடிக்கும், பான் பறக்கு போட்டு எச்சி துப்பும், ஒரு மொழிக்காக தீவிரமாக ஊறி போன ஒரு அரசியல்வாதிகளால் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு அவர் பண்ணி காமிச்சார். அதோட ரொம்ப நுணுக்கமான சில விஷயங்கள் அவர் சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பர்சனலாக ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு வேறு எதுவும் படம் அப்போ இல்லை, ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் வந்து அந்த கேரக்டர் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஸோ அந்த படம் அப்படி தான் அந்த வாய்ப்பு அமைஞ்சது. அண்ட் நீங்கள் வந்து ஹீரோவாகவே நாங்கள் பார்த்துட்டோம், ஆனால் வில்லனாக பார்க்கறது எங்களுக்கு புதுசாக இருந்தது அண்ட் பிடிச்சிருந்தது வேறு. அண்ட் இந்த படம் வந்து இந்த படத்தோட ஒன்லைன்னா என்ன சார் சொல்வீங்க? ஒன்லைன்னா என்ன சொல்கிறோம், என்ன ஒன்லைன்னு பார்த்தா அதுதான் படத்தோட கிளைமேக்ஸில் வர கடைசி டைலாக் அதுதான். இங்கே எல்லாருமே வந்து கூலிகளாக தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் கூலியாக தான் இருந்துகிட்ருக்காங்க. உலகம் பூராவுமே அந்த கான்செப்டில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் அப்படி நம்ம அதை உணராமல் ஜாதி, மதம், இனம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக நம்ம சண்டை போட்டுக்கிறோம் அப்படி இருக்க தேவையில்ல. நம்ம எல்லாருமே ஒரே ஆளுங்க தான், சமத்துவமான ஆளுங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ரீசெண்ட் டைம்ஸில் சார் நிறைய கேஸ்ட் பேஸ் பண்ண படங்கள்லாம் வருது. சில படங்கள் வந்து நம்மளோட வழியை சொல்கிற மாதிரி இருக்குது. சில படங்கள் நாங்களே நல்லா தாண்டா இருக்கோம், நீங்கள் ஏன்டா இந்த மாதிரிலாம் வந்து ஒரு படம் எடுத்து எங்களுக்குள்ளேயே அந்த வன்மத்தை விதிக்கிறீங்கிற மாதிரி இருக்கும். பராரி எந்த கேட்டகரியில் இருக்குது? இந்த 2 கேட்டகரி இல்லை, இந்த கேட்டகரைசிங் பண்ணுறதே நான் ரொம்ப தப்பாக பார்க்குறேன். ஓகே. அது ஏன்னா ரீசெண்டாக லப்பர் பந்து டைரக்டர் கூட சொல்லியிருந்தார், நீங்கள் இப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருக்கீங்களே அப்படின்னா. அவர் என்ன சொன்னார், ரஞ்சித் சாரும் இவர் மாரி செல்வராஜ் சாரும் விக்டிம், நான் வந்து ஸ்பெக்டேட்டர் தான் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நம்ம மேலோட்டமாக இங்கே சாதி இல்லை, சாதி படங்கள் வந்து வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் ஏன் வன்மத்தை தூண்டுறீங்க அப்படிங்கிறதே நான் வந்து ரொம்ப ஒரு தப்பான ஆர்கியூமெண்ட்டாக பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. ஓகே. ஏன்னா கேஸ்ட் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் அது இல்லாமல்லாம் இல்லை. நம்ம ஃப்ரெண்டாக பழகுவான், நம்ம போய் அவங்க வீட்டில் பொண்ணு கேட்டால் பொண்ணு கொடுத்துருவாங்களா? இல்லை, அது ஒரு ஊர்னு ஒரு விஷயமா, ஊர்னு இருக்கும், பிராந்தியம் இருக்கும், மதம் இருக்கும், சாதி இருக்கும், எல்லா அரசியலுமே இருக்கும் இல்லையா? இங்கே வந்து மனிதனை தவிர எல்லா உயிர்களும் அதோட துணையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான உரிமையை அந்த இயற்கை கொடுத்துருக்கு. ஆனால் மனிதன் மட்டும்தான் மொழி, நாடு, ஸ்டேட்டு, இனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிக்கிறதுக்கே பார்க்குறான். 2 பேரோட பெர்ஸ்பெக்டிவ் தானே அது. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இதில் யார் ஒரு அமைப்பு வருது, ஒரு கட்சி வருது, ஒரு மொழி சார்ந்த விஷயம் வருது, ஜாதி சார்ந்த விஷயம் வருது, அப்படிலாம் இருக்குது. அதனால வந்து சாதி இல்லாதனால சாதியை பற்றி படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறதே அது வந்து தப்பான ஆர்குமெண்ட்டாக பார்க்குறேன். சாதிங்கிறது ஒரு நோய். அந்த நோய்
எப்படி அந்த நோய் இருக்கிற வரைக்கும் நமக்கு மருந்து தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம சினிமாவில், கலையில், ஆர்ட்டில், நம்ம பேச்சில், பெயிண்டிங்கில் எல்லாத்துலேயும் சாதிக்கு எதிராக நம்ம பேசிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட பார்வை. ஸோ அப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணி பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா இந்த பராரி வந்து யாருக்கும் யாரையும் மேலேயோ யாரையும் கீழேயோலாம் பேசல. ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை அது எடுத்து வைக்குது. பொருளாதார ரீதியாக ரெண்டுமே சமமாக இருக்கக்கூடிய 2 சாதிகள் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்க எப்படி பார்க்கப்படுறாங்க, அப்போ அவன் சப்ரஸ் பண்ணுறவன் யார், இதெல்லாம் இயக்குறவங்க யார், எதுக்காக இதெல்லாம் இயக்குறாங்க, கடைசியில் போய் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா பணம்ங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நீ எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னா அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது சார். நான் இப்போ உங்களோட படத்துக்கு படத்தினுடைய ட்ரெய்லருக்கு நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல மக்களுக்கு தான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது உங்களை நான் உங்களை வந்து லேபிள் பண்ணிலாம் சத்தியமாக சொல்ல ப்ராமிஸாக சொல்லுவேன். நோ ப்ராப்ளம் சார். இல்லை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களோட படம் வந்து அந்த ட்ரெய்லருக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. இப்போ அது வந்தது அண்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு நிறைய பேரோட ரிவ்யூ இருந்தது. ஸோ எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி தான் அது. இப்போ எல்லாருமே சிட்டியில் வந்து நாங்கள்லாம் மறந்துட்டோம்னா வில்லேஜில் இருக்குது, அது ஆப்வியஸாக இருக்குது. சிட்டியில் இல்லை நம்ம அதை நம்ம பேசலாம். அது எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நம்ம பேசி தான் ஆகணும். சாதி இல்லைன்னு எப்படி நம்ம அப்படி தட்டையாக சொல்ல முடியும்? முதல்ல நம்ம இன்னும் வந்து கோயிலுக்குள்ளே நுழையில இதுக்கு போகலை, சாமி இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியாது. ஒரு சர்ச்சுக்கு போகிறோம்னு வைங்களேன், சர்ச்சுக்கு போனால் போய் நம்ம போய் இவரை போய் தொட்டு கும்பிடலாம், பாதிரியாரை போய் நம்ம வந்து கையை பிடிச்சி பேசலாம். ஒரு இதுக்கு தர்காவுக்கு போனோன்னா அங்கே வந்து நமக்கு வந்து விபூதி போட்டு விடுவாங்க. பட் இன்னும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் உடையாமல் இருக்குது. இந்த நாட்டோட பிரதம மந்திரிக்கே அது நடக்குது, இந்த நாட்டோட பிரசிடெண்ட்டுக்கே அது நடக்குது. அப்போ சாதி இல்லைன்னு எப்படி நம்ம சொல்லிட முடியும்? நீங்கள் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். இது வந்து இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்டது அப்படியும் இருக்குது, அதே சமயத்தில் இது வந்து பர்சனல் வியூவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு முதல் தடை எதுவாக இருக்குது? அவன் பெரிய பணக்காரனாக இருப்பான், நல்ல ஸ்மார்ட்டாக இருப்பான், நல்லா படிச்சிருப்பான், நல்ல கார் வச்சுருப்பான். ஆனால் அவங்க வீட்டில் ஏன் ஒத்துக்க என்ன கம்யூனிட்டிப்பா? எக்ஸாக்ட்லி. ஃபஸ்ட்டு வந்து மதம் என்னன்னு கேட்பாங்க. மதம் கூட சில நேரத்தில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சாதியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது அப்படி இருக்குது. அப்போ நம்ம அதை சொல்லிட்டு தான் இருக்கோம். டிசீஸ் இருக்கிற வரைக்கும் மருந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். அதை மாறுற வரைக்கும் இந்த மாதிரி படைப்புகள் வந்து தான். இது வந்து எழில்ங்கிறவரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அந்த பெர்ஸ்பெக்டிவில் இதை நம்ம சொல்ல வரோம். அகைன் வந்து இந்த சினிமா வந்து சமூகத்தை டோட்டலாக மாற்றுமானா மாற்றாது. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வரும். எவ்வளவோ மாறி இருக்கு, முன்னாடி இருந்ததை விட நிறைய மாறி இருக்கு. அதையும் நம்ம ஒத்துக்கணும். நிறைய பேர் போராடி இருக்காங்க. இந்த சாதியில் உள்ளவங்கலாம் ஒன்றுமே செய்யலை, இந்த சாதியில் உள்ளவங்கலாம் அடக்குமுறைவாதிகள், இந்த சாதியில் உள்ளவங்க அப்படின்லாம் நம்ம ஸ்டாம்ப் பண்ணவே முடியாது. எல்லா சாதியிலையும் கெட்டவன் இருக்கான், எல்லா மதத்துலையும் கெட்டவன் இருக்கான், எல்லா இனத்துலையும் கெட்டவன் இருக்கான். அந்த கொஞ்சம் கெட்டவன் தான் பெரிய மாசை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவனோட சொந்த லாபத்துக்காக உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது நம்ம புரியாமல் நம்ம அதுக்கு ஈல்ட் ஆகிட்டு. இதுதான் இந்த கதையும், பராரியோட கதையும் இதுதான், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் இதுதான். சார் இப்போ வந்து நம்மளுடைய வாழ்வியலில் நடக்கிற அந்த ஜாதி, இந்த படத்தில் இருக்கிற அதெல்லாத்தையும் பற்றி பேசினோம். சினிமாலேயுமே வந்து கேஸ்ட்டை பார்த்துட்டு சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குதா? அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஓகே, சினிமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. டேலண்ட் இருந்தா உனக்கு டேலண்ட், சூழல் அண்ட் மார்க்கெட். இப்போ எனக்கு வந்து இப்போ நான் ஒரு சின்ன ஹீரோ, எனக்கு மார்க்கெட் இல்லை. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி நான் ஒரு மார்க்கெட்டுக்கு வந்தேன்னா என்னை வச்சு படம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகே, சினிமா தான் முதல்ல வந்து நீங்கள் உலகம் பூராவே பார்த்தீங்கன்னா சினிமா தான் சாதியை உடைச்சதுல மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. சினிமா தியேட்டர்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து சாதி மதம் எதுவுமே பார்க்காம போய் எல்லாரும் ஒன்றா உட்காந்து படம் பார்த்தாங்க. ஆமாம். நீங்கள் வந்து ஆரம்ப காலத்தில், இப்போ நான் ட்ராமா ஸ்டூடெண்ட்டு, அப்போ நாட்டிய சாஸ்திரத்தில் இந்தந்த சாதிக்காரங்க இங்கெங்கெல்லாம் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூலே இருக்குது. நாட்டிய சாஸ்திரம் நாங்கள் படிக்கிறோம், அதில் இந்தந்த சாதிக்காரங்க இந்தந்த இடத்துல உட்காரணும்னு ரூலே இருக்குது. கோயில் மாதிரி இப்போ இல்லை, அதில் எழுதப்பட்டிருக்கு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த ஃபார்மேட்லேருந்து அந்த சாதியை வந்து பொது அரங்கில் எல்லாரும் உட்காந்து பார்க்கக்கூடிய அரங்கில் சாதியை உடைச்சதுல மிக முக்கிய பங்கு சினிமாவுக்கு இருக்குது. ஓகே, எல்லாரும் உட்காந்து சமமாக ஆண் பெண் பாகுபாடு இருக்கும், இந்த பக்கம் ஆண்கள் இந்த பக்கம் பெண்கள் உட்காந்துருப்பாங்க. பட் சாதியை உடைச்சதுல மிக முக்கியமான பங்கு சினிமா தியேட்டர்ஸ்க்கு இருக்குது. அப்போ சினிமாவில் அது கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்கணும், அந்த சூழல் அமையணும். ஸோ நீங்கள் டேலண்டடா சார், ஏன் சார் உங்களுக்கு சூழல் அமையலாம், அதான் அமையல, அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சரி. இப்போ வந்து நீங்கள் சினிமாக்காக
எடுத்தோடனே வந்து படம் நடிக்க போகிறேன் அப்படின்னு ஊர்லேருந்து கிளம்பி வந்துடல. அதுக்காக நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, நிறைய தியேட்டர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குல்ல, உங்களுக்கு பயங்கரமாக நடிப்பீங்க, எந்த ரோல் கொடுத்தாலும் உங்களுக்கு நடிக்கிற அளவுக்கு யூஆர் கேப்பபிள் ஆஃப், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் பார்த்தீங்க சார்? இப்போ நான் வந்து ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து வரல. அப்புறம் எனக்கு வந்து பெரிய பண பலம் கிடையாது. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது நேரம் மட்டும்தான். ஓகே. ஸோ அந்த நேரத்தை வந்து சினிமாக்காக செலவிடணும், நெட்வொர்க்கிங் பண்ணணும். மற்றபடி எனக்கு பெரிய லெவலில் சிரமங்கள்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தேட்டர்லேருந்து கலைஞம் சார் முந்திரிக்காடு படம் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தேட்டர்லேருந்து அங்கே போனப்போ எனக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது கேமரா முன்னாடி என்ன பண்ணுறதுக்கு. மற்றபடி எல்லாம் கைட் பண்ணாங்க, எனக்கு நமக்கு ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க, நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு பெரிய லெவலில் அந்த மாதிரியான சிரமங்களை நான் ஃபேஸ் பண்ணல. அண்ட் வாய்தா படம் வந்து யாரை கேட்டாலும் அந்த படம் தெரிஞ்சிருக்கும் சார். ஒரு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினே சொல்லலாம் வாய்தா. ஸோ அவ்வளோ நல்லா படம் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, நீங்கள் சொல்லும் போது எங்களால் ஒருவேளை இவர் ப்ராங்க் பண்ணுறாரோ நம்மள அப்படின்னு எனக்கு இல்லை. அதுதான் அகெயின் சினிமா வந்து எல்லாரும் அது பயங்கரமான ஹிட் கொடுத்த படம் தான் வாய்தா, எல்லாருக்குமே தெரியும். ஓடிடியில் நல்லா போச்சு, தேட்டருக்குலாம் அந்த படம் பண்ணல, அது உண்மையை ஒத்துக்கணும். ஓடிடியில் நல்லா போச்சு, நிறைய பேர் பார்த்துட்டு பேசினாங்க. பட் அகைன் இது வந்து ஒரு வணிகம் தான். நான் ஒரு ஹிட் படம் கொடுக்குற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. விஜய் சாருக்கு நடந்திருக்கு, அஜித் சாருக்கு நடந்திருக்கு, விக்ரம் சாருக்கு நடந்திருக்கு, வேர்ல்டு லெவலில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்குலாம் நடந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு ஹிட் இல்லைனா நம்ம ஃபேமஸ், அகைன் இப்போ யூடியூப் ஃபேமஸ் ஆகிற மாதிரி, இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகிற மாதிரி நம்ம ஃபேமஸ் ஆனோம்னா அது நடக்கும், அவ்வளோதான். ஓகே சார். ஸோ இவ்வளோ ஒரு நல்ல படம் கொடுத்துட்டீங்க, அதை தான் நிறைய தியேட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கான ஒரு இடம் வந்து தமிழ் சினிமாவில் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் ஏங்கினது இருக்கா? அப்படி இல்லை, நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். நான் கொடுக்குற ரோல்ஸை வந்து பண்ணுறேன், அப்புறம் கொஞ்சம் சீரியல்ஸ் பண்ணுறேன், அப்புறம் தியேட்டர்ஸ் பண்ணுறேன், ட்ராமா படிச்சுட்ருக்கேன். நான் வந்து எக்யூப்டாக வச்சுக்கிறேன். பட் எனக்கான இடம் கிடைக்கலையா அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் தகுதியை வளர்த்துக்கணும் அப்படின்றது தான். நம்ம எம்எஸ் தோனி படத்தில் சொல்லுவார்ல, என்னது யாருக்கும் தெரியல அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை அதுக்கான வேலையை நான் செய்யலை அப்படின்னா, ஸோ அதுக்கான வேலையை நான் செய்யலைன்னு தான் நான் எடுத்துக்குவேன். அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன், கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்படி பேசுறீங்க தெரியுமாங்க அந்த மாதிரிலாம். ஐயோ, எப்படிங்க எப்படிலாம் உங்களால பேச முடியுது? அது படம் தான் வந்துருச்சுங்க, அதுலேருந்து டைலாக் அப்படியே எடுத்து உங்களோட லைஃப்க்கு வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி சொல்லிருக்கீங்களா? ஓகே தான். ஸோ இப்போ ஏதாவது அப்கமிங்காக ஏதாவது ப்ராஜெக்ட்லாம் வச்சுருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு படத்தில் கேஸ்டிங் டைரக்டராக வேலை செய்ய போகிறேன். ஸோ ஹீரோ டு கேஸ்டிங் டைரக்டரா? கிடைக்கிற சினிமாவில் கிடைக்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேங்க. பாபா பிளாக் ஷிப்னு ஒரு படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் அன்னபூர்ணின்னு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணேன். நயன்தாரா மேம் நடித்த அன்னபூர்ணியில் வேற ஒரு அன்னபூர்ணி, அது ரெண்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் இருந்தது. அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன். சினிமாவில் அந்த டச் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? எவ்வளோ தியேட்டர்ஸ் பண்ணியிருப்பீங்க சார் நீங்கள்? நான் வந்து 2 நாடகம் பண்ணேன். அந்த நாடகம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்தியா பூரா ஒரு 300 ஸ்டேஜுக்கு மேலே போட்டாங்க. ஆனால் அதுக்கே வந்து 2 இயர்ஸ் அதுலேயே இருந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மணல் முகுடின்னு ஒரு ட்ரூப்பில் இருந்து பண்ணோம். ஓகே. ஸோ ஃபுல்லாமே வந்து இந்த சினிமாவுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சினிமாவில் இந்த இடத்துக்கு போகணுன்னா இவ்வளோ கொஞ்சம் இயர்ஸ்குள்ளே நான் இது எப்படியாவது பண்ணிடணுங்கிற ஏதாவது ஒரு ஆசை, ஏதாவது கனவு ரொம்ப பெருசு தான். அது எப்போவுமே வந்து எல்லாருமே ஆசைப்படுறது தான். நம்பர் 1 ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அது எப்படி காலம் எப்படி கூட்டிகிட்டு போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போக வேண்டியதான். ஓகே, கம்மிங் டு பராரி, இந்த படம் பண்ணும்போது நெகட்டிவாக நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஆஸ் அ ஆர்டிஸ்ட்டாக அது வந்து பயங்கர ஈஸியாக நடிக்கிறதுக்கு இருந்திருக்கும், ஏன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அதை தாண்டி டிஃபிகல்ட்டாக பார்த்த விஷயம் என்ன ஷூட்டிங்கில் இந்த படம் எடுக்கும்போது? இந்த படத்துக்கு ஒரு 30 நாள் ரிஹர்சல் பண்ணாங்க. படத்துக்கே ரிஹர்சலோ? படத்துக்கே டோட்டல் சீன் 1 to சீன் 140 பேஜஸ் நினைக்கிறேன் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட். ஸோ அது ஃபுல்லாக எல்லாருமே இது ரிஹர்சல் பண்ணாங்க. திருவண்ணாமலையில் ஒரு வீடு வாடகை எடுத்து அதில் தான் வந்து டைரக்டர் வந்து என்ன பண்ணார்னா, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் சுகுமார், அறிவுன்னு சொல்லி 2 பேரும் வந்து ட்ராமா ஸ்காலர்ஸ். அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்காந்து ஃபஸ்ட்டு டைலாக்ஸை பேசி அதுக்கப்புறம் ரிஹர்சல் பண்ணி அதுக்கப்புறம் இதில் நிறைய நான் தான் கேள்வி கேட்பேன். அவங்க டைரக்டர்கிட்டையும் சுகுமாருங்கிற அந்த பிரதர்ட்டையும் நான் தான் நிறைய கேள்வி கேட்பேன். அவங்களே சொல்லுவாங்க, ஏன் தோழர் இவ்வளோ, ஏன் சார் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேள்வி கேட்டு அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கு, அந்த கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் கேரக்டருக்குள்ளே போய் அந்த பாடி லாங்குவேஜ், அந்த எமோஷன், அந்த டைலாக்ஸ் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் அது செட்டில் டவுன் ஆகிடுச்சு. இதில் வந்து கொரோனா டைமில் வந்து இந்த ஷூட் நடந்தது. பட் ரிலீஸ் ஆகுது ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆமாம். எதனால் இவ்வளோ பெரிய ஒரு கேப்? எப்போவுமே இந்த சின்ன படங்களுக்குரிய அதே பிரச்சனைகளோட தான் எப்போவுமே அது ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த கொரோனா டைமில் வந்து ஒரு ஃபைட் சீன் எடுத்தாங்க. எனக்கு கொரோனா முடிஞ்சிருந்தது.
கொரோனா, அதாவது எனக்கு கொரோனா வந்துட்டு நான் எனக்கு கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஷூட்டுக்கு போனப்போ அந்த ஃபைட் சீன் எடுத்தேன். அந்த ஃபைட் சீன் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டமாக இருந்தது, மற்றபடி எனக்கு பெருசாக டிஃபிகல்ட்டாக எதுவும் தெரியல. ஸோ ஃபைட்லாமே இந்த படத்தில் இருக்கு. ஆமாம், ஹீரோ போட்டு என்ன சாத்து வர ஜாலியாக இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குங்க. ஹீரோ நான் சாத்து வாங்குறது ஏங்க நீங்கள் பார்க்குறேன்? ஏன்னா வந்து ஹீரோ வந்து வில்லன் அடிச்சா எப்பவுமே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்ல. நீங்கள் வேற வில்லனா வேற பண்ணிருக்கீங்க. ஆனால் அழகான பையன் அடி வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்றது, கதையோட சேர்த்து பார்க்க வேண்டியதானே. பண்ணணும்னா நம்ம வந்து அவுட் ஆஃப் கேமரா வந்து எவ்வளோ நாளைக்கு கிண்டல் பண்ணுங்க, இப்படி கிண்டல் இல்லை உண்மையாதாங்க. நான் எங்க போயெல்லாம் சொல்ல போறேன், என்னங்க நீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 5 டேரக்டர் பற்றி சொல்வேன். பேர் சொன்னா அவங்கள மீட் பண்ணா இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்டுடணும். அந்த மாதிரி டப் 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 டப்னு பதில் சொல்ல போறீங்க. ஓகே, மணிரத்னம் சார். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். இவ்வளோ ஸ்பான்டேனியஸ். பாரதி ராஜா சார். தேங்க்யூ சார். இப்படி ஒரு சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதுக்கு நன்றி சார். மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சார் வந்து சார் அமைதிப்படை சார் ஃபேபுலஸ் மூவி சார் அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அது பண்ணுவீங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அகெயின் சார் உங்கள் படத்தில் எப்படியாவது நான் நடிக்கணும் சார். ஹீரோவாக கூட நடிக்கிறேன் சார். ஹீரோவா கூட நடிக்கிறேன். இல்லைங்க, ஹீரோ கூட நடிக்கிறேன். ஹீரோவா கூட நடிக்கிறது நடிக்கல சார். நீங்க கண்டிப்பா இந்த கிளிப்பிங் அவர் போச்சுன்னா கண்டிப்பா யாருக்கும் அந்த பையன் நோட் பண்ணுவார். வாய்தா மூவி டைரக்டர். வாய்தா மூவி சீக்கிரம் படம் பண்ணும். எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, 2வது படம் சீக்கிரமா பண்ண அப்படின்னு. நெல்சன் சார். நெல்சன் சார். சார் காமெடி வந்து உங்கள் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதெல்லாமே சொல்ல போகிறீங்க. இப்போது உங்களுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் வந்து மியூசிக்கில் பயங்கர நாலேஜ் விச் மீன்ஸ் நம்ம பாடினா தான் மியூசிக்லாம் இல்லை, நம்ம உங்களுக்கு மியூசிக் நிறைய பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டு வந்து பிடிக்குங்க. ஆனால் எனக்கு நாலேஜ்லாம் சுத்தமாக கிடையாது. ஹீரோ பிடிக்கும், அதுதான் சொல்கிறேன். ஸோ அப்படி வந்து ஒரு 4 மியூசிக் டைரக்டர் கிட்ட சொல்லுவேன். ஸோ அவங்கள பார்த்தா தப்பு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்த்தோன்னே என்ன பண்ணுவீங்க, என்ன பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இளையராஜா சார். இளையராஜா சார் வந்து கட்டிப்பிடிச்சிருவீங்க. ஆமாம். ரகுமான் சார் என்ன பண்ணுவீங்க? ரகுமான் சாருக்கு வந்து விஜய் சேதுபதி சார் மாதிரி முத்தம் கொடுத்துருவேன். ஒரே உமா தான் முத்தம் கொடுத்துட வேண்டியதுதான். ஓகே. அனிருத் சார். நான் அனிருத்னா அவர் பாட்டை போட்டு அவருக்கு டான்ஸ் ஆடி காட்டுவீங்களா? ஐயோ, இப்போ ரீசெண்டாக வந்து வைரல் ஆகிட்டு இருக்க பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அசல் கோலர், பால் டப்பா, அந்த மாதிரி அவங்களாம் தோல்ல கை போட்டு கமான் ப்ரோ லெட்ஸ் ப்ரோ அப்படின்னு வேற மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனா யாரு சார்? விக்ரம் சார். ஒய் விக்ரம் சார் ஸ்பெசிஃபிக்கா? நான் எல்லாரும் வந்து அந்த கமர்ஷியல் ஹீரோஸ் பார்த்து படம் நடிக்க வருவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் காசி படம் பார்த்தேன். ஸ்கூல் படிக்கும்போது காசி படம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன்னா காசி மாதிரியே இமிட்டேட் பண்ணி அது மாதிரியே போய் ஸ்டேஜஸ்லலாம் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. அப்படி தான் எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ விக்ரம் சார் தான் வந்து எனக்கு வந்து ரோல் மாடல். அவரை பார்த்து தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஸோ எனக்கு விக்ரம் சார் தான் ரொம்ப. அண்ட் இன்னொன்று அந்த டெடிக்கேஷன்னா வந்து அந்த ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணணுன்னு ஆசை எனக்கு. அவர் மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டிவாக இருந்து பண்ணணும், உடம்பை ஏற்றி உடம்பை குறைச்சி ஓகே கேரக்டருக்குள்ளே போய் டெப்த்தாக பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஹீரோவை பார்த்தாச்சு, வில்லனாக பார்த்தாச்சு, இன்னும் இதுலேயே வந்து நிறைய வேரியேஷன் நீங்கள் பண்ணுவீங்கிறதுல எந்த ஒரு டவுட்டு கிடையாது. ரீசெண்டாக நீங்கள் பார்த்த ஒரு படம், அந்த படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி படம்னா நிறைய பேருக்கு தெரியணும்டா, ஏன் 4 பேருக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ண. பராரி படமே அப்படிதான் இருக்கு. பராரி படமே அப்படிதான் இருக்கு. கமர்ஷியலி ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு. நல்ல படம், நல்ல அட்டெம்ப்ட். இது வரைக்கும் பேசாத அரசியல் அப்படி எந்த படமும் நான் பார்க்கலன்னு வைங்களேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த படம் வாழை பார்த்தேன், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இன்னுமே வந்து கொண்டாடி இருக்க வேண்டிய படம். அது ரொம்ப கிளஸ்டர் ஆஃப் பீப்புள்ஸ் ரொம்ப செக்டோரியலாக தான் கொண்டாடினாங்க. அது வாழை பார்த்தேன். அப்புறம் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து சொல்லலாம். ரீசெண்டாக ஜம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட. ஜம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கள் ப்ரிவியூக்கு அந்த டைரக்டர் வந்திருந்தாரு. ஆமாம், சொல்ல மாட்டேன். அதான் ஜம்மா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேன்னு பாருங்க. ஜம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சது. பீங் அ தியேட்டர் ஆர்டிஸ்ட் எனக்கு ஜம்மா பார்க்குறப்ப எனக்கு வந்து இப்படி ஒரு ஃபார்ம் அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப நீட்டான ஒரு நரேஷன். அதுவும் அவருமே வந்து நடிச்சுட்டு டைரக்ட் பண்ணிட்டு பெரிய விஷயம் அது. ஆமாம், அதுவும் வந்து பெண் வேடம் போடுற கலைஞரை பார்த்து ஒரு ஆர்டிஸ்டாகவும் ஒரு டைரக்டராகவும் ரொம்ப பெரிய சக்ஸஸ் பண்ணிருக்காரு. இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவே தேவையில்ல. இந்த படம் ஃபேமஸ் ஆயிடுச்சு, ரொம்ப பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓடிடில வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ். தியேட்டர்ல அந்த படமே நிறைய பேர் தெரிஞ்சானா தெரியாது. ஆனா ஓடிடில தான் நிறைய பேருக்கு பராரியும் அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்க வந்து நிறைய டிராமாஸ் பண்ணியிருக்கீங்க. பெண் வேடம் விட்டு நடிச்சது இருக்கா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நான் பெண் வேடம் போட்டு நடிச்சதில்ல. ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நானே பண்ணி திருநங்கையாக பண்ணேன். ஓகே. அது வந்து தியேட்டர் லேபில் ஒரு 6 months வேலை பார்த்தோம். அதில் தியேட்டர் லேபில் முந்திரிக்காடுக்கு முன்னாடி. ஸோ அந்த டைமில் திருநங்கையாக வேடம் அணிஞ்சு அது ஒன்று பண்ணினேன். அது கொஞ்சம் ரொம்ப கம்மியான ஒரு பார்வையாளர்கள் மத்தியில் பண்ணது தான்.
அது ஓரளவுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் வந்தது. ஓகே சரி, இப்போ வந்து நிறைய பேர் தியேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன படங்கிறதுனால லைக் பெரிய படங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு ப்ரொமோஷனோ அந்த பிஆரோ வந்து நம்ம சின்ன படத்துக்கு நம்ம வைக்க மாட்டோம். நிறைய பேருக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து சின்ன படங்கள் நிறைய தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, ஒருத்தங்களுக்கும் தெரியல, ஆனால் ஓடிடியில் வந்தால் மட்டும் கொண்டாடுறாங்க. ஏன்னா எனக்கு தெரியாமல் போச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். அதுக்கு அதான் அது இது இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயமே கிடையாது. அது ப்ரொடியூசர் கவுன்சிலோ இல்லை வந்து கவர்மெண்ட்டோ ஏதாவது ஒன்று பேசி அந்த சின்ன படங்களுக்கான ஸ்பேஸை உண்டு பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். உண்மையாகவே நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது அது. இப்போ ஒரு படம் சின்ன படம் ஒன்று வந்துகிட்டு இருக்கு, அந்த படம் இப்போ வந்து நான் தெரிய ஆரம்பிக்கிற ஒரு 2-3 நாள் போனால் தான் அந்த படம்னு ஒன்று வந்திருக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்குள்ள ஒரு பெரிய படம் வந்தால் தியேட்டர் விட்டு தூக்கிறது. ஆமாம், அப்படி தான் நடக்குது. எனக்கு வாய்தாவுக்கும் அப்படி தான் நடந்தது, முந்திரிக்காடுக்கும் அப்படி தான் நடந்தது. இப்போ பராரிக்கும் இப்போ கொஞ்சம் தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்னைக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வந்து இது பண்ணுறதுனால, ப்ரொமோஷன் பண்ணுறதுனால இப்போ தியேட்டர்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் இந்த படம் வந்து புதுசாக ஒரு கதை, ஒரு ஒரு யாருமே பேசாத ஒரு விஷயத்தை பேசியிருக்கு, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்மளுடைய வாழ்வியலை பேசியிருக்குங்கும் போது நிறைய பேருக்கு கண்டிப்பாக இதை பிடிக்க தான் செய்யும். இதில் இருந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ மக்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறத விட அதான் என்ன ஒரு ஒரு மாதம் 20 நாள் வெயிட் பண்ணால் ஓடிடியில் வந்துடும், அதில் பார்க்கலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அது நம்ம மக்களை வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. லோகேஷ் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், இந்த படத்துக்காக நம்ம போகணும்னு சொல்லிட்டு ஒரு தேட்டருக்கு வர்றதுன்றது இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. இல்லை, ஒரு 4 பேர் தேட்டருக்கு வரணும்னா 1500 2000 செலவாயிடுது. ஆமாம், பாப்கார்ன் சாப்பிட்றோம், அதை முடிச்சு லஞ்சு போகிறோம். ஸோ வீக்கெண்ட் அந்த மாதிரி ஆகுது. அப்போ அவங்களுக்கு மந்த்லி வந்து 4 வீக்கெண்ட் அப்படி செலவு பண்ண முடியாது அவங்களால. ஸோ மக்களை நம்ம வந்து தப்பு சொல்லவே முடியாது. அவங்களுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக நம்ம படம் கொடுக்க வேண்டியது நம்ம கிரியேட்டர்ஸோட விஷயம் தான், கிரியேட்டர்ஸோட ஏரியா தான். அது அப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம பேசுகிறதுனால, இங்கே இன்டர்வியூவில் சொல்கிறதுனாலலாம் எந்த தீர்வுமே கிடைக்காது. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலும் கவர்மெண்ட்டும் உட்காந்து பேசி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கான ஸ்கோப்பை எப்படி டெவலப் பண்ணுறது. ஸோ இப்போ அரசாங்கம் வந்து மானியம்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு. ஓகே. ஸோ சின்ன படங்களுக்கு 5 to 7 lakhs மானியம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பத்தாது. ஏன்னா அது எதுக்குன்னா இந்த மாதிரியான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கல்ச்சரை, தமிழ்நாட்டோட கல்ச்சரை காட்டுற படங்களுக்கு அப்படி ஏதோ ஒரு மானியம் இருக்குது. ஸோ அது பத்தாது. ஆனால் எங்களுக்கு தியேட்டராக இப்படி வருது, இது இப்படி விளம்பரம் பண்ணலான்னு அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். உதயநிதி ஸ்டாலின் சார்லாம் வந்து சினிமாலேருந்து வந்தவர் தான். ஸோ அவர் ஏதாவது பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே. ஸோ அவங்கெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ல. அண்ட் கண்டிப்பாக டோன்ட் வெரி சார், ஒரு பெரிய இந்த படம் வந்து தியேட்டர்லேயும் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். அண்ட் ஓடிடியில் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க. அந்த நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், மேபி படம் நல்லா இல்லைங்கிறது கிடையாது, நிறைய பேருக்கு உங்கள் படத்தை தெரியல, அதுதான் ஒரு விஷயம். அண்ட் இதே வந்து ஓடிடியில் வரும்போது எப்படி வந்து உங்களுக்கு வாய்தாக்கு எந்த அளவுக்கு ஒரு மக்கள்கிட்ட இருந்த ஒரு லவ் கிடைச்சதோ அதே மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த படம் பார்த்துட்டு யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்களோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோ சொன்ன ஒரு விஷயம் என்ன? ரஞ்சித் சார் பார்த்தாரு, பாரஞ்சித். அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி பாராட்டினாரு. அப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. அப்புறம் என்னோட சைல்ட்ஹுட் ஹீரோ ஒருத்தர் இருக்காரு, அன்புன்னு சொல்லிட்டு, திருவண்ணாமலையிலேருந்து. சைல்ட்ஹுட் ஹீரோ? ஆமாம், அவரை நான் சின்ன பிள்ளையா பார்க்கும்போது அவர் தான் எனக்கு ஹீரோ மாதிரி. அவர் வந்து பேசிக்காக ஆர்டிஸ்ட், வரைகிறவர். ஓகே. அவர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார். அவர் பாராட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சின்னதுலேருந்து எங்கள் கூடயே அவர் ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார், கேப்டன் மாதிரி இருப்பார். அவர் பார்க்குறது கேப்டன் விஜயகாந்த் சார் மாதிரி இருப்பார். ஓகே. முடியெல்லாம் அப்படி சீவிக்கிட்டு, நம்ம சின்ன வயசில் அப்பா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம பார்த்து அவரை ரசிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. நம்ம மெய்யழகன்ல கார்த்தி சார், அரவிந்த் சாமி சார் ரசிச்சார்ல, அந்த மாதிரி ஒரு மாமா எனக்கு அவரு. ஸோ அவர் வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கியா தம்பி, பிரமாதமாக இருக்குது, நீ உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு பாராட்டினார். அது வந்து அந்த வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நிறைய பேருக்கு இந்த படம் தெரிஞ்சு நிறைய பேர் உங்களை வந்து பாராட்டணும், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுங்கள். எல்லா ப்ராஜெக்ட்லையும் நான் தான் வந்து இன்டர்வியூ எடுப்பேன், அது வந்து மாற்ற முடியாத ஒரு விதி, நான் தான் வந்து எடுப்பேன் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப சந்தோஷம். உங்களோட பிஸி டைம்லையும் இவ்வளோ நேரம் எல்லாம் இல்லை, இருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு வந்து தன்னடக்கம் இருக்கணும் தெரியல. பிஸியெல்லாம் இந்த ப்ரொமோஷன்ஸ் அது இதுன்னு போயிட்டு இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் பேக்கடாக இருக்குது, அவ்வளோதான். பிஸியெல்லாம் இல்லை. சரிங்க சார், மக்களுக்காக தான் வேலை செய்கிறோம், அதில் என்ன இருக்குது. ஓகே சார். நிறைய பேர்கிட்ட நான் இந்த மாதிரி சொல்ல வந்து ஓகே அப்படி நீங்கள் மட்டும் தான், நான் பிஸியெல்லாம் இல்லைங்க, அதனால உண்மையை இவ்வளோவா ஒத்துக்கணுங்கிறது இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து நைஸுங்க, சூப்பருங்க, அழகான பசங்கள்லாம் சூப்பராக தாங்க இருப்பாங்க அப்படிங்கிறத இதுதான் பெரிய போய் இருந்தாலும் நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.
இன்னைக்கு இன்டர்வியூ வந்து ஏன் தான் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட டைம்குள்ளே எவ்வளோ கேள்வி கேட்க முடியுமோ எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டோம். நீங்களும் இந்த இன்டர்வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் இன்னொரு கெஸ்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Darshini signing off. Ta-da!